பிக் பாஸ் தமிழை பத்தி நம்மட சேனல்ல டேனிஸ் வியூவா இருக்கட்டும், டேனிஸ் டோக்கா இருக்கட்டும், நம்ம பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல அதுக்கு முதல் சீசன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்ப ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் அவங்கள பத்தி நம்ம இந்த சேனல்ல பிக் பாஸ் சிஸ்டம்ல பேச ஆரம்பிச்சோமோ, அதுக்கப்புறம் வர்ற எல்லா சீசன்லயுமே அந்த பிக் பாஸ வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற அல்ல இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் பல பேர் பார்ப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களை இமெயில் மூலம் நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள போன சீசன்ல முத்துக்குமரன் அவர்களை பற்றி ஒரு சகோதரி அவர்களும் சரி, ஆசிரியர் அவர்களும் சரி, நிறைய விடயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப அது வந்து இதே 2வது வாரத்துல தான் சில விடயங்கள் நடந்தது. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பல பேர் அதை பார்த்தார்கள், பல இடங்கள்ல ஷேர் பண்ணார்கள். ஸோ இப்ப வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல 20 போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள போனாலும் 2-3 பேர் தான் மக்கள் மத்தியில பிடிச்சிருக்கு, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. மீதி நபர்களை பெருசா வந்து பிடிக்கல, அதுதான் உண்மை. அந்த 2-3 நபர்கள்ல கனியவர்கள், சபரியவர்கள், திவாகர் அவர்கள், இப்படியான நபர்களை தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கனியவர்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து ரசிகர்கள் இருக்காங்க, நல்ல குணம் படிச்சவங்க, ஒரு கிளீன் ஹார்ட் பர்சன். ஒரு குடும்பத்தோட இருந்து கொண்டாட வேண்டிய ஒரு அவங்க ஸ்பீச் பண்றாங்க, இல்லை அவங்கள பற்றி ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னாலே ஃபேமிலியா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப எல்லாம் சில விடயங்கள் ஃபேமிலியா பார்க்க முடியாது. பட் அதுல கனி அவர்கள் வந்து அந்த ஒரு நல்ல குணம் மூலம் மக்கள் மத்தியில ட்ரெண்டிங்ல இருக்கிற நபர். ஸோ இன்னொரு நபர் அப்படின்னா சபரி அவர்கள். அவரை இந்த பிக் பாஸ் சீசன் 9ல தான் பிக் பாஸ் பல மக்களுக்கு அவர் யாருன்னு தேட ஆரம்பித்தார்கள். இதற்கு முதல் 4-5 சீரியல் பண்ணியிருந்தாலும் போன சீசன் ஆஃப்டர் பிக் பாஸ் எவிக்டான கான்டெஸ்டன்ஸை வந்து அவர் வந்து ரிவ்யூ பண்ணி இருந்தாலும், இன்டர்வியூ எடுத்திருந்தாலும், இந்த சீசன் வந்தோடனே தான் பல மக்களுக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். ஆனா அந்த பிக் பாஸோட பியூட்டியை வந்து நமக்கு இதுக்கு முதல் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு, எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, அது முக்கியம் இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம என்னத்தை பண்றோம், 24 மணி நேரம் மக்கள் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் பார்க்கறது நம்மளுடைய குணம், பழக்க வழக்கம், பேச்சு வழக்கம். இது நல்லா இருந்ததுன்னா மக்கள் நம்மளை நல்ல இடத்துக்கு வச்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த சீசன்ல சபரி அவர்கள் சிறந்த உதாரணம். அப்படி இருக்கக்குள்ள இப்பதான் சபரி அவர்களை பற்றி தேடல் உலகெங்கும் நடக்குது. அவரை பற்றிய பேச்சு அப்படியே அந்த ஸ்லோவா வந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள நம்மளும் முதலாவது நாள் கிராண்ட் லான்ச்ல 5 அக்டோபர் 2025 இந்த சீசன் ஆரம்பிச்சு அந்த முதலாவது கிராண்ட் லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன 2 பேர், இந்த 20 பேர்ல 2 பேர், ஒன்னு கனி அவர்கள், இன்னொன்று சபரி அவர்கள். கண்டிப்பா இந்த நபர்கள்ல யாராவது ஒருத்தங்க தான் இப்ப இருக்கிற போட்டியாளர்கள் அந்த டைட்டிலுக்கு டிசர்விங் அப்படின்னு. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள சபரி அவர்களை பற்றி ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மீடியா பர்சன் அவங்க வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய ஜனனி குணசீலன் மேம் அவர்களுடைய ரசிகர்கள் பெரும்பாலும் சபரி அவர்கள் பக்கம் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அதை பற்றிய விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை பத்தியும் பேசலாம். லைக் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம் சபரி அவர்களை பத்தி பாணத்தில் இருக்க ஒரு மீடியா பர்சன் சொன்னது என்னன்னா, அவங்க வந்து விஜய் டிவியில வேலைக்காரன் ஷூட்டிங் சில இடங்கள்ல நடந்துச்சு. அப்போ சபரி அவர்களை மீட் பண்ணதாகவும், பேச்சு வழக்குல அவங்க சில விடயங்கள் படிப்பதற்கு இந்தியா போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா போயிருந்தாங்க. அப்ப வந்து அந்த ஒரு வீக்கெண்ட் டைம்ல பக்கத்தில் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ அப்போ போய் பார்க்கக்குள்ள பிரேக் டைம்ல சபரி அவர்களோட பேச முடிஞ்சுது. அப்ப நமக்கு வந்து சில படிப்பதற்கான புத்தகங்கள் இல்ல சில விடயங்கள் கிடைக்கல, அந்த இடத்துல இல்ல. அப்ப அதை பத்தி சொல்லக்குள்ள அவர் வந்து இந்த சில இடங்களை சொன்னாரு, அவருடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஒரு பிஸியான டைம்ல, ஒரு பிரேக் டைம்ல, சாப்பிட்ற டைம்ல. ஸோ அப்ப அங்க நின்ன மக்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை, எல்லாரோடையும் பேசினது, அந்த நமக்கு என்ன வந்திருக்காங்க அப்படின்னு கையை காட்டிட்டு போய் அவங்க கூட பேசினது, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டது. அப்ப இப்படி இலங்கையில இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஓ யாழ்ப்பாணமா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த வரவேற்பு அப்படின்ற மாதிரி அவங்க வியந்து சொன்னாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து அவருக்கு இப்ப டேனிஸ் வியூல சப்போர்ட் பண்றோம். அப்ப அதை பார்த்துட்டு இந்த தகவல்களையும் சொல்லுங்க தம்பி அப்படின்னாங்க. ஐம் வெரி ஹாப்பி. நம்ம சப்போர்ட் பண்ற நபர்கள் அந்த குணத்துல மனசுல சிறந்தவர்களா இருக்காங்க. நான் யார் யாருக்கு சப்போர்ட் பண்றேனோ அவங்களுக்கெல்லாம் அந்த குணம் தரமா இருந்திருக்கு. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு பல பேர் அவங்களோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்குள்ள, அந்த நபர்களை பத்தி ஷேர் பண்ணிக்குள்ள, அது எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் மக்களே,
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ அகம் நல்லா இருந்ததுன்னா அந்த முகத்தை பல பேர் கொண்டாடுவாங்க. ஸோ சபரி அவர்கள் பண்ண விடயங்கள் இப்போ வெளியில வருது. அவருக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? இது அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க சொன்ன ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் அவங்களுடைய படம், அந்த படத்தோட அப்டேட் இன்ட்ரோ வர இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ இல்ல வெரி சூனா வர இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க வெரி பிஸியா இருக்காங்க. பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் லாஸ்லியா மரியநேசன் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை போல யாருக்குமே சினிமால வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றதுதான் சீசன் 6 3 வருஷம் கழிச்சு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து அதே இடம் ஜனனி குணசீலன் அவர்கள் வந்தாங்க. வந்து ஷோ முடியறதுக்குள்ள 70வது நாள் வெளியில போறாங்க. 71வது நாள் தமிழ் சினிமாக்குள்ள போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ் வரலாற்றுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, கன்னட, ஹிந்தி இந்த எந்த சீசனுக்கு வந்த நபர்களுக்கு இப்படி உடனே வந்து சினிமாக்குள்ள போனதில்லை. ஃபர்ஸ்ட் நபர் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அப்படி யாரும் வர போறதில்லை. அது ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் தான். அப்ப அவங்களுக்கு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் 13-14 படங்கள் கைவசம் இருக்கு. பேக் டு பேக் நிறைய படங்கள் வர இருக்கு. விளம்பரங்கள் எக்கச்சக்கமா குவியுது. கொலம்போல கூட வந்து இப்போ அவங்க வந்து அவங்களுடைய விளம்பரங்களை வந்து பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுக்கு அங்கேயே அவங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் வருது. பறந்து கொண்டு இருக்காங்க. தெலுங்கானா போறாங்க, தமிழ்நாட்டில் விளம்பரங்கள் பண்றாங்க, இலங்கை கொலம்போல விளம்பரங்கள் பண்றாங்க. தமிழ் சினிமால பேக் டு பேக் நிறைய படங்கள் வர இருக்கு. அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டி இருக்கு. இதை தாண்டி சீஃப் கெஸ்டா பல இடங்களுக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கும் இவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கான அந்த ஒரு பீக் மூமெண்ட் வந்து அந்த ஒரு சான்சஸ் வந்து யாருக்குமே கிடைக்கல. இனிமேல் கிடைக்குமாண்டா அது ஒரு டவுட் தான். சரியா? ஸோ நம்ம பண்ற நல்ல விடயங்கள் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கும்னா இப்படி ஆசீர்வதிக்கும். நிறைய நல்ல விடயங்கள் பண்ணியிருக்காங்க பிஃபோர் த பிக் பாஸ் அண்ட் ஆஃப்டர் பிக் பாஸ். அதனாலதான் கடவுள் இப்படி அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. சரிங்களா? இதை சொல்ல காரணம் என்னன்னா நம்ம ஒரு 10 பேர் பார்த்தாலும் ஒரு 2 பேருக்கு அந்த ஒரு இப்படி வரும் இல்ல. சரியா? அப்ப நம்ம ஒரு நல்லது பண்ணோம்னா நமக்கு திரும்ப நல்லது நடக்கும். அதுக்காக நம்ம இதை திரும்ப திரும்ப சொல்றது. ஓகே, அப்படி இருக்கக்குள்ள ஜனனி மேம் அவர்களை கொண்டாடினவர்களை நம்ம பிக் பாஸ் சீசன் 6 டைம்லயே நம்ம பார்த்துருப்போம். நைட்டு 2 மணிக்கு வீடியோ போட்டாலும் 3 மணிக்குள்ள 3000-4000 வியூ வந்துடும். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு 10% கூட பார்க்க முடியாம இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஜனனிய மேம் அவர்களுடைய கிரேஸ் அப்படி. சரியா? பிக் பாஸ் தமிழ்ல நான் பார்த்து வியந்த வரைக்கும். ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய ரசிகர்கள் பல பேருக்கு இந்த சீசன்ல யாரை பிடிச்சிருக்குன்னா சபரி அவர்கள். ஏன்னா சபரி அவருடைய குணம் நல்லா இருக்கு, உதவி செய்யற மனப்பாங்கு நல்லா இருக்கு, மனிதர் உண்மையா இருக்காரு, அழகான வார்த்தைகள்ல பேசுறாரு. அப்ப குடும்பமா பார்த்து கொண்டாட முடியுது ஒரு நபர் இந்த சீசன்ல அப்படின்னா 2 பேர் பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அதுல ஒன்னு சபரி அவர்கள், இன்னொன்னு கனி அவர்கள். அப்ப ஜனனி மேம் அவருடைய ரசிகர்கள் வந்து சபரி அவர்களை கொண்டாடுவாங்க. அதை பல இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அது சிறப்பா இருக்கு. இது வந்து இந்த வீடியோல நான் பிக் பாஸ் சீசன் 9 தொடர்பாக எடுத்தபடியும் பேசியிருக்கேன். நீங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்தா சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. நன்றி.